இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆட் விட்டம். இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். ஹீரோவும், ஹீரோயினும் வந்து கமாண்டன்ட் ட்ரெய்னிங் வந்து எடுக்குறாங்க. அங்கேயே வந்து 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் முடிவு பண்ணுறாங்க, நம்ம 2 பேர் குழந்தை பெத்துக்காம இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஹீரோவும் அவங்க கூட வேலை செய்கிறவங்களும் வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து போகிறாங்க. ஆப்ரேஷனுக்கு போகிறப்ப வந்து ஒரு ஹோட்டல் அட்டாக் ஆகிடுச்சு, அங்கே போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டை வந்து யாரோ வந்து சுட்டுறாங்க. இவரும் வந்து ஒருத்தர் வந்து சுட்டுறாரு. ஃப்ரெண்ட் அங்கே வந்து எழுதுறாரு. ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக வந்துருக்காங்க. அவங்க இப்போ புருஷன் இல்லாமல் வந்து அனாதை ஆயிடுறாங்க. ஹீரோயினும் வந்து நினைக்கிறாங்க நம்ம இந்த வேலையை விட்டுடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ஆனால் அந்த ஹீரோ வந்து ஒய்ஃப்க்கு தெரியாமல் வந்து இன்னும் வந்து சீக்ரெட் ஏஜென்ட் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. ஹோட்டலில் சுட்டது வந்து அவங்க ஒரு சிஏ ஏஜென்ட்டு. இவங்க வந்து ஆளை பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வராங்க. ஹீரோயினை வந்து கடத்திட்டு போயிடறாங்க. கடத்திட்டு போனதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட இருக்க அந்த ஆதாரத்தை வந்து எங்கிட்ட கொடு அப்படின்னு வந்து ஹீரோ வந்து மாட்டாங்க. ஹீரோ வந்து அந்த காட்டுக்கு போய் கொடுத்து ஆதாரத்தை கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறாரு. அவர் அப்போ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட போய் வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்றிட்டாரு. சிஏயோட முழு இன்ஃபர்மேஷனையும் பார்த்து போலீஸ்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆங்க. ஹீரோயினுக்கும் வந்து குழந்தை பிறந்து ஹீரோவும் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறாரு. நன்றி.